ஹாய் ஆல், வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சத்தான தோசை மாவு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் தோசை சாப்பிட ஆரம்பித்தோம், இல்லை இட்லி சாப்பிட ஆரம்பித்தோம் இந்த மாதிரினா ஒரு 2-3 தோசை எக்ஸ்ட்ராவே உள்ளே போகும். நான் வந்து அரிசி எல்லாத்தையுமே வந்து ஒரு 8 hours முன்னாடியே வந்து எடுத்து ஊற வச்சிட்டேன். டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, காப்படி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ரெண்டோட மெஷர்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். நான் வந்து 2 டம்ளர் மட்டை அரிசி எடுத்துக்கிட்டேன். மட்டை அரிசியில் தான் நான் செஞ்சேன். அப்புறம் 1/4 டம்ளர் கேழ்வரகு இருக்குல்ல, ராகின்னு சொல்லுவோம்ல நம்ம, அந்த ராகி வந்து ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உளுந்து வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து கருப்பு உளுந்து, அதாவது தோலை எடுக்காத கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். இந்த தோலை நம்ம ஆக்சுவலாக நிறைய எடுக்கணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. அந்த தோல்லையுமே நிறைய சத்து இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி வச்சுக்கோங்க. எல்லா தோலையும் போட வேணாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு பாதிக்கு பாதி தோலை வச்சு அரைச்சி சாப்பிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற தோசைக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். உளுந்து ஊற வைக்கிறப்ப ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஊற வைங்க. அப்படிதான் யூஸ்வலாக மாவு அரைப்பாங்க. அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்கிறப்பவே நல்லா கழுவி ஒரு 2 to 3 times கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஸோ அந்த தண்ணியோடய சேர்த்து மாவை அரைக்கிறப்ப சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் நியூட்ரியன்ஸ்லாம் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். நான் வந்து உப்பு போட்டு தான் மாவை கரைச்சி வைப்பேன். மாவு அரைச்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு 8 hours நம்ம வந்து விடணும். ஓவர் நைட்டாக ஒரு 8 hours விட்டோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா பொங்கி சூப்பராக இருக்கும். இந்த டெக்ஸ்சரே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பொங்கி இருக்குன்னு அந்த மாவு எடுக்கிறப்பவே தெரியுது பாருங்களேன், அழகா அது வந்து ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இதை வந்து இட்லியும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. ஆனால் இட்லி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேழ்வரகு அதெல்லாம் போடுறதுனால ரொம்ப வந்து பொசு பொசுன்னு வராது. ஓரளவு லைட்டாக தான் கொஞ்சம் உப்பலாக வரும். ஆனாலும் வந்து சத்து ரொம்ப அதிகம். குஷ்பு இட்லி மாதிரிலாம் இருக்காது, ஆனால் சத்து ரொம்ப அதிகம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாவில் தோசை செஞ்சீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டாக வரும். தோசை ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போதும் நம்ம சாப்பிட்ற மாதிரி தோசையோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கேழ்வரகுல நிறைய கால்சியம் இருக்குது. நம்ம மட்டை அரிசியில் வந்து நிறையா தோல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நிறைய சிகப்பரிசியும் இருக்குது, நம்ம அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி உளுந்து வந்து இப்போ நிறையா பேர் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உளுந்து வெள்ளை கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. மாவும் சரி ஒயிட்டாக இருந்தால் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி சாப்பிட்டு பார்க்கலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அன்பாலிஷ்டு ரைஸில் நிறைய சத்து வந்து இருக்குது. அதில் ஒன்று தான் மட்டை அரிசி. அப்புறம் ரொம்ப ஃபைபர் ரிச்சும் கூட. தோல் நீக்காமல் உளுந்து சாப்பிட்டா அதில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.